ஜெர்மனியின் மியூனிக்கின் வெஸ்ட் எண்ட் பகுதியில் வசிக்கும் மக்கள் தங்களது சுற்றுப்புறத்தில் அதிக பசுமையான இடங்களும் குறைவான கார்களும் இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றனர். அண்டைய மாவட்டங்கள் என அழைக்கப்படும் புதிய சூப்பர் பிளாக்ஸ் திட்டங்களை அவர்கள் ஆதரிக்கின்றனர். சூப்பர் பிளாக்ஸ் எனப்படுவது பொதுவாக 15,000 முதல் 25,000 வரையிலான குடியிருப்பாளர்களுக்காக உருவாக்கப்படும் உள்ளூர் மயமாக்கப்பட்ட பகுதிகளாகும். இவை ஒரு சமூகத்தை ஒன்றிணைக்கும் ஊடகமாக செயற்படுகின்றன. இந்த திட்டம் சில வாகன நிறுத்துமிடங்களை அகற்றி கார் போக்குவரத்தை குறைக்கும். அத்துடன் இங்கு பாதசாரிகள், சைக்கிள் ஓட்டுபவர்கள், மரங்கள் மற்றும் பொது கூட்ட பகுதிகளுக்கு அதிக இடம் ஒதுக்கப்படும். மேலும் இதன் மூலம் பசுமையான பகுதிகளை அதிகமாக்கி வெப்பத்தை குறைக்கவும் மழைநீர் வடிகால் அமைப்பை மேம்படுத்தவும் நகர அதிகாரிகள் விரும்புகின்றனர். இந்த யோசனை ஸ்பானியாவின் பார்சிலோனா போன்ற நகரங்களில் ஏற்கனவே நடைமுறையில் உள்ளது. அத்துடன் பெர்லின், வியன்னா மற்றும் பாசல் ஆகிய இடங்களிலும் இதேபோன்ற போக்குவரத்து சீரமைப்பு திட்டங்களை காணலாம். எனினும் சில குடியிருப்பாளர்கள் இந்த திட்டங்கள் குறித்து கவலை வெளியிட்டனர். வெஸ்ட் எண்ட் பகுதியில் வாடகை ஏற்கனவே மிக அதிகமாக இருப்பதாகவும் சுற்றுப்புறம் மேலும் கவர்ச்சிகரமானதாக மாறினால் வாடகை இன்னும் உயரக்கூடும் என்றும் அவர்கள் கூறுகின்றனர். மேலும் சராசரி வருமானம் ஈட்டுபவர்களால் இனி அங்கு வசிக்க முடியாமல் போகலாம் எனவும் அவர்கள் எச்சரித்தனர். இதேவேளை போக்குவரத்தை இன்னும் விரைவாக சீரமைக்க குடியிருப்பாளர்கள் வேறு சில மாற்றங்களையும் பரிந்துரைத்தனர். குறைந்த வேக வரம்புகள், அதிக சைக்கிள் நிறுத்துமிடங்கள், இருக்கைகள் மற்றும் புதிய சைக்கிள் பாதைகள் ஆகியவை இதில் அடங்கும். பொதுமக்கள் கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்ட பலர் இந்த யோசனைகளோடு ஆதரவாக வாக்களித்ததோடு இந்த திட்டத்தை நகரம் விரைவாக முன்னெடுக்க வேண்டும் என்றும் விரும்புகின்றனர்.